Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் thumbnail பார்த்துட்ருப்பீங்க. 2025ஓட டிஆர்பி எக்ஸாம்ஸ் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷனலான ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகிருக்குது. எதனால் இந்த மாதிரியெல்லாம் குவைரிஸ் அரைஸ் ஆகுதுன்றதுக்கு நாம் ஒரு காரணத்தை சொல்லவே முடியாது. ஏன்னா டீச்சர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா மோர் ஆன் தட் 2025ஓட கிட்டத்தட்ட ஜான்வரி மந்த் முடிஞ்சு பிப்ரவரியோட மிட் வீக்கில் இருக்கும். இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் வரல. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ஸ், அதாவது எஸ்ஜிடிஆர், யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் கிடைக்கல. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதின டீச்சர்ஸ்க்காகட்டும், இல்லை எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு வெறுப்பு, படிக்கிறதுக்கு மேலே ஒரு ஹெசிடேஷன். அண்ட் அதே மாதிரி ஓவராலாக பார்த்திங்கன்னா எழுதலாமா வேணாமா, எக்ஸாம் வருமா வராதா, அந்த மாதிரி ஒரு யோசனைக்கே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் தான். டெஸ்ட் பேட்சில் நம்ம டெஸ்ட்டு அனுப்பிச்சி கொஸ்டின்ஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி குவைரிஸ் எதுவுமே இன்ஃபர்மேஷன்ஸே வரலைங்களே, எப்போ எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நியாயமான கேள்வி, இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் புதுசாக ஒரு ஆனுவல் பிளானர் வரணும்னோ அதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம நினைக்கிறதே பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லை. ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் கொடுத்த ஆனுவல் பிளானர்லேயே பார்த்திங்கன்னா 90% ஆஃப் த எக்ஸாம்ஸ் நடக்கலை. நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ்லலாம் இந்த எக்ஸாம் நடந்திருக்குது, இது நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஓவராலாக 2024ஓட ஆனுவல் பிளானரில் 90% ஆஃப் தி எக்ஸாம்ஸ் நடக்கலை. ஸோ அப்போ அந்த எக்ஸாம்ஸோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது நடக்கும், அந்த டைமு மந்த்து எல்லாமுமே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் நம்பர் ஆஃப் வேக்கன்சியோட. அப்போது கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானர் வந்தால் கூட அது ஒரு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானராக இருக்குமே தவிர ஒரு நியூ ஆனுவல் பிளானர் அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது. அண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் இருந்து டெட் எக்ஸாம்லேருந்து பிஜிடிஆர்பியிலேருந்து இன்க்ளூடிங் பாலிடெக்னிக் டிஆர்பியிலேருந்து இந்த இயர் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது இல்லையா. அப்போது கவர்மெண்ட் ஏன் நியூ சிலபஸ் கொடுக்கணும், ஐ மீன் டிஆர்பி ஏன் நியூ சிலபஸ் கொடுக்கணும், பிஜிடிஆர்பிக்கே எடுத்துக்கோங்க, ஏன் அவங்க இஷ்யூ பண்ணணும். ஒரு நியூ சிலபஸ் கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸாம்ஸ் தள்ளி வேணால் போகலாமே தவிர நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்ன தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அவங்களுக்கு நிதி பகிர்வுலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எந்த போஸ்டிங்ஸுமே போடலை அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டோவில் ஒரு கவர்மெண்ட் எனி ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொல்லவே முடியாது. அதற்கான மேனிஃபெஸ்டோவை அவங்க ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக எஸ்ஜிடியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. அது எந்த நாள் அப்படின்றதுல தான் டிலே ஆகுதே தவிர அவ்வளோ பெரிய எக்ஸாம்ஸ் வச்சு அந்த மாதிரிலாம் கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நாட்கள் நகர நகர எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் வரத்தான் செய்யும் இல்லைங்களா. ஏன்னா அதுக்காக எடுத்த எஃபர்ட்ஸ் அவ்வளோன்னு கிடையாது, அதற்காக ஸ்பெண்ட் பண்ண டேஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ அவ்வளோன்னு கிடையாது. சில பல வருஷங்கள் 12-13 வருஷம் பேசிகிட்டே இருக்கோம் இதை பற்றியே. ஸோ இதெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விடுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்குது. பரவலாகவே நாட்கள் தள்ளி போக போக அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து தென் அண்ட் தேர் டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வர வர பார்த்திங்கன்னா ஒரு போர்டு நல்லா செயல்படுறதையும் ஒரு போர்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்கும்போது நமக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும். அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி டீச்சர்ஸ் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் மோட்டோவே. நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த டேட்டாவை கிளியர் கட்டாக சொல்ல முடியுது. நீங்கள் நாட்கள் தள்ள தள்ள உங்களுக்கும் உங்கள் எக்ஸாமுக்கும் உங்களோட சிலபஸுக்கும்
தொடர்பில்லாமல் வந்து போயிடாதீங்க. இதே மாதிரி யோசித்து கொஞ்சம் படிச்சிருக்கிறது கூட பார்த்திங்கன்னா அந்தந்த யூனிட்ஸில் படிச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாளடைவில் இப்படியே ஹெசிடேட் ஆகி நாளடைவில் அது வந்து ஒரு மாதிரி அந்த வெறுப்பு காரணமாக வந்து அடுத்து உட்காந்து படிக்கவே முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் அரைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது, ஆல் ஆஃப் அ சடன் ஆனுவல் பிளானர் கொடுத்து ஒரு 2 மாதத்துலேயே நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. மறுபடியும் ஃப்ரம் த பிகினிங்கிலேருந்து சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு சின்ன வருத்தத்தை கூட நீங்கள் வச்சுக்காதீங்க. அதாவது பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடியது. நான் மற்ற எக்ஸாம்ஸை பற்றி சொல்ல வரல. டெட் எக்ஸாம்ஸோ மற்றபடி பாலிடெக்னிக்கோ பிஓ எக்ஸாம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. ஸ்பெசிஃபிக்கலி பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸு கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஒரு ஆட்டம் கூட வந்து நீங்கள் அந்த மன வருத்தத்தோடு உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸில் ஈடுபடாதீங்க. அது வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து வராது. கண்டிப்பாக எக்ஸாம் வரும், கண்டிப்பாக இந்த முறை கஷ்டப்படுறது வீண் போகாது, போஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஆட்டிடியூடில் கன்ஃபார்மாக வந்து போஸ்டிங்ஸ் வந்து கிடைக்கும். சும்மா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறோம் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தரோட பெயினும் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஒர்க்கிங்காக இருக்கட்டும், நான் ஒர்க்கிங்காக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இவங்க அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, இவங்க ஸ்ட்ரெயின் பண்ணல, அப்படி கிடையாது. ஈக்குவல் பொட்டென்ஷியல் எல்லார்கிட்டையுமே இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரவங்களும் சரி, டபுளாக தான் இருக்கே தவிர பேர்டனு கம்மியாக மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளை நாமே வந்து இந்த மாதிரி யோசிக்கிறது மூலமா பார்த்திங்கன்னா இன்னும் 1 ஸ்டெப் முன்னாடி வர்றது போயிட்டு பல மடங்கு பின்னோக்கி போயிடுவோமோ அப்படின்ற பயம் இருக்குது. அதுக்காகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ யாருக்கு தெரியும், இன்னும் ஒரு வாரத்துலேயோ இல்லை இன்னும் ஒரு 10 நாள்லேயோ கூட நமக்கு ஆனுவல் பிளானர் வந்து அதற்கான வேலைகளில் போர்டு இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இழந்த நாட்களை நம்மளால் மீட்டு கொணரவே முடியாது. அது எந்த லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தாலும் சரி, எத்தனை முறை சொல்கிறதா இருந்தாலும் சரி, நோ வேர்ட்ஸ். ஸோ இருக்கிற டைமை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிக்கும்போது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போர்ஷன்ஸு மறந்துருக்குது அப்படின்னா கூட ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் வந்து கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதர் கொஸ்டின்ஸ்க்கு எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. மைண்டில் அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே இறங்கிட்டீங்க, ஸோ கோ ஹெட். கண்டிப்பாக இயற்கையாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், அது நமக்கு கண்டிப்பாக துணை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. அது வந்து டீச்சர்ஸு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போதும் அதை படிக்கும்போதும் உத்வேகமான வார்த்தைகளை வந்து கவனிக்கும் போதும் நமக்குள்ளே புதுசாக ஒரு எண்ணம் வரும். சரிங்களா? நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆஃப்டர் திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.